மக்களே, உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திருமதி தாமஸ் நிலைப்படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகள் குழுமத்தின் 92வது தேன் மிட்டாய் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் வி யோகாஸ்ரீ மயிலாடுதுறையில் இருந்து. எனக்கு எப்பப்பெல்லாம் கதை சொல்ல தோணுமோ அப்பப்பெல்லாம் குரல் பதிவா போட்டு வச்சுக்குவேன். அதை வனத்து பூச்சி பாட்காஸ்டினுக்கு அனுப்பி விடுவேன். இதனாலதான் எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பு. நான் சொன்ன கதைய நானே தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த தாமஸ் மாமாவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கதை எழுதும் போது எனக்கு கிடைச்ச அனுபவத்தெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. நான் இப்ப அந்த கதைகள் எல்லாம் சொல்ல போறேன். நீங்களும் வனத்து பூச்சி பாட்காஸ்டினுக்கு நீங்களும் தனியா சொந்தமா கதை சொல்லி அனுப்பிடுங்க. எனக்கு கதை சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருந்தது திருவாரூர் அருங்காட்சியம் தான். அங்க நான் முதலா நிறைய பொருட்களை பார்க்கும்போது நான் கதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல நான் ஒவ்வொரு பொருளை பார்த்து நானே சொந்தமா கதை சொன்னேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. திருவாரூர் அருங்காட்சியகத்துல வளர்ச்சி குன்றிய தேங்காய் கொம்பு தேங்காவை பார்த்தோன்னே நினைவுக்கு வந்தது தென்னை மரம். அது பக்கத்திலே தவிட்டு கொக்கு இருந்துச்சு. அந்த தவிட்டு கொக்கை பார்த்தோன்னே நினைவுக்கு வந்தது குருவி. இது ரெண்டுத்தையும் வச்சு நான் கற்பனையா ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த கதை என்ன கதை தானே சொல்லியிருக்கேன்னு கேக்குறீங்க. அந்த கதையை நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வனத்து பூச்சி குழுமத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் வி யோகாஸ்ரீ. சின்னரகலை நகராட்சி தொடக்கப்பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு அழகான பசுமையான ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு அழகான கிராமம். தென்னை மரம், ஆலமரம், புளிய மரம், வேப்ப மரம், எக்கச்சக்கமான மரம். இது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அங்க நிறைய தூக்குறாங்குருவி எல்லாம் பனை மரத்துல கூடு கட்டுனுச்சுங்க. அப்ப நிறைய குருவிகள்லாம் மரத்துல கூடு கட்டிட்டு இருந்துச்சுங்க. அங்க போற ஜனங்கள்லாம் அங்க உள்ள மரத்துங்களையும் அந்த குருவிகளையும் ரசிச்சு பார்ப்பாங்க. ஒரு நாள் குருவி வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா இங்க ஒரு மரம் இருந்துச்சு. அது மழை வர போகுது அப்படின்னு தெரிஞ்சாது. என்னன்னா அது அந்த மரத்துட்டு போய் கேட்டுச்சு. என்ன மரத்துட்டு, தென்னை மரமே மழை காலம் வரப்போகுது, அதனால எனக்கு இங்க கூடு கட்ட அனுமதி தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தென்னை மரமும் சொன்னிச்சு, இல்ல நான் உனக்கு கூடு கட்ட அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் அனுமதி தர மாட்டேன்? எல்லா மரங்களும் ஒவ்வொரு இடத்துல கூடு கட்ட அனுமதி தரு, நீ மட்டும் ஏன் அனுமதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. நீ வேணா வேற மரத்துல போய் வேணா கூடு கட்டிக்கோ. ஏன்னா என் மரம் பலவீனமான மரம். என் மரம் புயல் மழையெல்லாம் தாங்காது. ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்க. ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா என்ன சுலபமா வெட்டிடலாம். ஆனா பெரிய மரங்களை யாராலுமே வெட்ட முடியாது சுலபமா. அதனால நீ அங்க போய் குட்டிகளோட சந்தோஷமா நீ வாழ்ந்து வரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு சொன்னிச்சு, இல்ல நான் இங்கதான் இருப்பேன், சொல்லாது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருந்துச்சு. அது சொன்னதையும் அது கேட்கல. அப்போ மரத்தை வெட்டுறதுக்கு வந்தாங்க. கோடை காலம் வேற முடிய போகுது. மழை காலம் வந்துட்டுனா நம்மளுக்கு வாழை வழி வேணும்னா இந்த மரத்தை வெட்ட வேண்டியதான். எல்லா மரத்தையும் வெட்ட அதிக நேரங்கள் ஆகும். ஆனா இந்த மரத்தை ரொம்ப சீக்கிரமாவே வெட்டிடலாம். ஏன்னா இது ஒரு தென்னை மரத்திலே ரொம்ப சின்ன மரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வெட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குருவி அந்த மரவெட்டி தலையில குத்துனுச்சு. அதுக்கப்புறம் அந்த மரவெட்டியும் ரொம்ப நாளா அந்த பறவை இல்லாதப்பெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பறவை அந்த மரத்தை பாதுகாப்பா வச்சிருந்துச்சு. ஏன் இந்த மரம் போன்னு சொன்னிச்சு. ஆனாலும் இந்த குருவி ஏன் இந்த மரத்தை பாதுகாப்பா வச்சிருந்துச்சு தெரியுமா? ஏன்னா சிலர் நம்மளை நம்ம நல்லதுக்காக நம்மளை போங்கன்னு சொல்லுவாங்க. அப்பனா அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி பண்ணணும். அந்த தென்னை மரம் தன்னோட கூடு கட்டக்கூடாது, நான் மட்டும்தான் கூடு இல்லாம இருக்கணும்னு நினைக்கல. அந்த குருவி கஷ்டப்படணும்னு நினைக்கல. அந்த குருவி மகிழ்ச்சியா அது குஞ்சுகளோட வாழணும்னு தான் நினைச்சு. அதனாலதான் அது மழை காலத்துல விழுந்துட்டுனா அந்த குஞ்சுகளும் இறந்துரும், அந்த குருவியும் இறந்துரும். அதுக்காக தான் அது அப்படி சொன்னிச்சு. ஆனாலும் அந்த குருவி அதெல்லாம் பார்க்காம அந்த மரத்தை நம்மளுக்கு உதவி பண்ண மரத்தை நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சு அது அந்த மரத்தை வெட்ட தலையில கொட்டி
அந்த மரம் வெற்றவரும் அந்த இடத்த விட்டு போனாரு. அதுக்கப்புறம் எந்த மரத்தையுமே வெட்டாத மாதிரி அந்த குருவி பாதுகாத்துச்சு. அந்த தென்னை மரமும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த கதையில் இருந்து ஓரறிவு உள்ள மரம் கூட 5 அறிவு உள்ள பறவைக்கு உதவி செய்யுது. அதே மாதிரியே அந்த பறவையும் மரத்துக்கு உதவி செய்யுது என்பதை உணர்ந்து பார்த்து நம்மளும் எல்லா உயிர்களும் மகிழ்வாக வாழ உதவி செய்து மகிழ்வோம் மக்களே. திருவாரூர் அருங்காட்சியகத்துல இசைக்கருவிகள், நரம்பு இசைக்கருவிகள் பார்க்கறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருந்துச்சு. அது பக்கத்திலே பார்த்தா முதலை வீணை இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் அடுத்து ஒட்டுக்கணும் போல இருந்துச்சு. அதை எடுத்து நான் வாசிக்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. சரி, சுத்தி சுத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்தா மேல பார்த்துட்டேன். பார்த்தோன்னே இங்க என்ன எழுதி இருந்துச்சுன்னா, யாரும் எந்த பொருளையும் தொடாதீர்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசை. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை, அதை பார்க்கணும்னு ஆசை. அடுத்தது அதை எடுத்து வாசிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. எப்படி வாசிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. நம்மளால அதை எடுத்து வாசிக்கிறதுலாம் முடியாது, இது வச்சு ஒரு கற்பனையா கதை சொன்னோம்னா அது கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்தேன். அது கூட கற்பனையா ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கற்பனையா ஒரு கதை சொன்னேன். மக்களே, அது என்ன கதை தானே கேக்குறீங்க? ஒரு அழகான காட்டுல நிறைய பறவைகள், விலங்குகள்லாம் இருந்துச்சாம். அப்ப அந்த காட்டுல எல்லாருக்குமே ஒரு யோசனை, யார் நல்லா பாட்டு பாடுறாங்களோ அவங்க தான் அந்த காட்டுல பாட்டு ராணி அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப மயில் சொன்னிச்சான், இந்த பாட்டு ராணி போட்டிக்கு யாராவது ஒருத்தவங்க நடுவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு எல்லாம் சொன்னிச்சான், பாட்டுனாலே நம்ம குயில் என்னதான் அழகா பாடுவாங்க பாட்டு, அவங்க பாடுற அளவுக்கு யாரால அழகா பாட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம். அப்பதான் சொன்னாங்களா, சரி குயிலை தவிர மீறி எல்லாரும் இந்த பாட்டு போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குயில் சொல்லிச்சா, இங்க நடுவரா இருக்க, நீ எல்லாம் பாட்டு பாடுங்க, யார் நல்லா பாடுறாங்க அவங்க தான் இந்த போட்டியோட நீங்க அதிக நேரமும் பாடணும். ஆனா நீங்க வேகமா பாடணும்னு நினைக்காதீங்க, பொறுமையா மென்மையா உங்க குரலை படுத்துட்டு போய் நீங்க கடைசி வரைக்கும் பாடலாம்னு சொல்லிச்சான். அதுக்கு நிறைய விலங்குகள் பேர் கொடுத்துச்சா. அல்ல சேவலு, மயிலு, பச்சைக்கிளி, மரங்கொத்தின்னு நிறைய விலங்குகள் பேர் கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் விலங்குல சிங்கம், புலி, யானைன்னு நிறைய விலங்குகள்லாம் பேர் கொடுத்துச்சான். அப்ப கடைசியா காகமும் பேர் கொடுத்துச்சான். அப்ப அங்க உள்ள எல்லா விலங்குகள், பறவைகள்லாம் கேலி செஞ்சிச்சான். என்னது இது பாட்டு பாட போத, என்ன காகம் பாடினா 10 ஊர் எழுந்திரிச்சுக்கும்பா, கேவலமான பாட்டு, கான்னு கத்த போகுது, இதுக்கு என்ன பாட்டு பாட தெரியும் அப்படின்னு புலி சொன்னிச்சான். அதுக்கு குயிலும் சொன்னிச்சான், சரி யானும் அந்த காகத்தை கிண்டல் பண்ணாதீங்க, அது எப்படி பாடுது நம்ம அங்க பாப்போமே அப்படின்னு சொல்லிச்சு அந்த குயில். அந்த காகமும் அதுக்கு போட்டிக்கு ஒத்துக்கிச்சு. அந்த காகத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அதுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதனால அது இந்த பாட்டு போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு அதுவும் ரொம்ப விடாமுயற்சியோட அதுவும் அழகழகா பாடிலாம் பார்த்துட்டு இருந்துச்சான். மறுநாள் பாட்டு போட்டி தொடங்குச்சு. அப்ப குயில் சொன்னிச்சான், எல்லாரும் பாட்டு போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும்னு சொல்லிச்சிங்களாம். ஃபர்ஸ்ட் மயில் ஆடிட்டே பாட்டு பாடுனுச்சான், குக்கூ குக்கூன்னு அது அழகா பாட்டு பாடுனுச்சான். உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் நல்ல பாட்டு பாடுதே மயிலு அப்படின்னு எல்லாம் கை தட்டினாங்களாம். நல்ல ஒரு நடனமும் ஆடி இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்களாம். அப்ப அதுக்கு அந்த குயில் சொன்னிச்சான், நல்ல அழகான பாட்டலுக்கு அழகா நடனம் ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குயிலும் அத பாராட்டுச்சான். அடுத்தது கொக்கு வந்துச்சான், கூ 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 அப்படின்னு அந்த கொக்கும் பாட்டு வந்துச்சான், நல்லா இருக்குன்னு சொன்னிச்சான். அடுத்தது கிளி வந்துச்சான், கீ கீ கி 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 கீ கீ கி 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 அப்படின்னு பாட்டு பாடுச்சான். அழகா பாடுற கிளி, நல்லா பாடிருக்க அப்படின்னு அந்த குயில் சொன்னிச்சான். அடுத்தது சிங்கம் வந்துச்சான், கர்ஜிச்சான், ஆடே பார்த்துச்சான். அந்த அளவுக்கு ஒரு கர்ஜனை, செம்மையா கர்ஜனை பண்ணீங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லி அந்த குயிலும் பாராட்டுச்சான். அதுக்கப்புறம் புலி உரும ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நல்லா பாடிருக்கீங்க, நீங்களும் நல்லா உங்க உருமல் வச்சு இந்த காட்டே பார்க்க வச்சுட்டீங்க, நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு. அடுத்தது
காகம் வந்துச்சான். எல்லாம் பார்த்துச்சான். என்னது காகம் பாட போதா? எப்படி இது நல்லாவே பாடாது, இது என்னத்த பாட போகுது, இதுக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னு சொல்லி பாதி கூட செல செலன்னு கலைய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கோட சொன்னாங்களா, இதோட மயில் சொன்னிச்சா, சரி சரி அதெல்லாம் ஓகே, நம்ம நண்பன் சேவல் இருக்கான், அவன் பாடணும்ல, அப்ப எப்படி இருக்க போகுது, நம்ம நண்பன் பார்க்கறது நம்ம பார்க்காம போக முடியுமா அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு எல்லாம் சரி நம்ம நண்பனுக்காக நம்ம இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சான். அப்போ வந்து காகம் பாட ஆரம்பிச்சிட்டான். கா 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 கான்னு அது அழகா பாடுச்சான். அது ரொம்ப நேரம், அரை மணி நேரம் போல கா 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 கான்னு அழகா கொஞ்சம் இழுத்து இழுத்து பாடுச்சான். அது பாட்டு ரொம்ப செமையா இருந்துச்சான். அதுக்கு இவ்வளவு நேரம் காகம் பாடிருக்கே அப்படின்னு எல்லாம் காகமா பாடுச்சு. எப்ப பார்த்தாலும் காடு ரொம்ப வேகமா கத்திட்டே இப்ப கொஞ்சம் கரெக்டா சவுண்ட் வச்சு பாடுக்குப்பா, நல்லா பாடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்மையா கை தட்டினாங்களாம். அடுத்தது கோழி பாட இருந்துச்சா, கொக்கரக்கோ அப்படின்னு அது அழகா பாடிட்டு இருந்துச்சான். ஆனாலும் அது 5-10 நிமிஷத்துல அது வந்து பாடதை நிப்பாட்டிடுச்சான். அதுக்கப்புறம் புயல் சொன்னிச்சான், இந்த பாட்டுல யார் நல்லா பாடினாங்கன்னா நம்ம காகம் தான் அழகா ரொம்ப நேரம் 1 மணி நேரம் போல பாடிச்சு. மீதி எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பாட்டு பாடிட்டு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே எல்லா விலங்குகளும் காகத்தை பாராட்டுச்சுங்க. எல்லாமே ஒரே மனசார சம்மதிச்சிங்க. என்னன்னா காகமும் அழகா பாடிருக்கு, என்னன்னா அது ரொம்ப நேரம் பாடிருக்கு விடாமுயற்சியோட, அதையும் நம்ம வெறுக்க கூடாது, எல்லா விலங்குகளுமே நல்லா பாடிச்சு அப்படின்னு குயிலும் சொன்னிச்சான். அதுக்கப்புறம் வந்து காகத்தையும் எல்லாரும் ஒதுக்கிக்காம அதையும் அதோட சேர்த்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. இந்த சிறிய கதை மூலம் நாம் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா மக்களே? ஒவ்வொருத்தவங்களோட சத்தம் இசையெல்லாம் மாறுபடும், ஒவ்வொருத்தவங்களோட குரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து மழலை மொழியா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சின்ன பிள்ளைய பேசுற மாதிரி பேசுவாங்க. சில பேர் கோடா பேசுவாங்க, சத்தமா பேசுவாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சில பேர் குரல் அப்படிதான், இறைவன் படிச்ச அவங்களுக்கு இறைவன் அப்படிதான் படிச்சு வச்சிருப்பாங்க. சாஃப்ட் அப்படின்னா சாஃப்டா, ஹாய் அது மாதிரி பேசுனா சாஃப்டா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சர்வ சாதாரணமா பேசுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அது மாதிரி பேசுவாங்க. சில பேர் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட். காடா பேசுறவங்க வந்து மேடை பேச்சுல அவ்வளவு அழகா பேசுவாங்க, சத்தமா பேசுறது, கம்பீரமா பேசுறதுல அவங்க நல்லா பேசலாம். சாஃப்டா பேசுறவங்க வந்து சாஃப்டா பேசுறது, நாடகம் மாதிரி நடிக்கிறதுல சாஃப்டா யார் பேசுவாங்களோ அவங்கள மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். மழலை மொழியில பேசுறவங்க வந்து குழந்தைகளாட்டம் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குரலை வச்சு வாய்ப்பு கிடைக்கும். என்னடா இப்படி கத்துறான் போட்டுக்கிட்டு அப்படின்னு சில பேர் அவங்க இழிவா பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது மக்களே. நம்மளும் வந்து எல்லாருமே சமம்தான், இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களும் சமமா கருதி நம்மளும் அவங்கவுங்க குரலை வச்சு அவங்கள பாராட்டணும். சத்தமா பேசுறவங்களை சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, என்னடா காக்கா குரலாட்டம் இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி பேசுற சில பேர் வந்து இது மாதிரி நம்மள மாத்திக்கணும் மக்களே. அது மட்டும் இல்ல மக்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கும். கிளி எப்படி கத்து, விக் விக் அப்படின்னு கிளி கத்தும், மயில் கூன்னு கத்தும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கும். சில பேர் வந்து காகத்தை என்னடா இந்த காகம் பாடுறதுதான் பாட்டா இல்ல கத்துதா என்ன பண்ணுன்னு சில பேர் கேட்பாங்க. ஒவ்வொன்றும் சத்தம் தான், அந்த சத்தம் தான் ஒரு பாடலாக இருக்கின்றது. காகம் சத்தமாட்டம் இருக்கும், ஆனா அதான் பாட்டு, சத்தத்துல இருந்தான் பாட்டு வந்துச்சு. முதல்ல வந்து மத்தெல்லாம் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க, இது மாதிரி தட்டி பார்த்து அது மாதிரி விலங்குகள் தோலை வச்சு பண்ணா அதுக்கு ஒரு சத்தம் கொடுத்தது வந்து கையால தட்டி பார்த்த பிறகு அவங்க சத்தம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சத்தம் தேவை, அதுக்கப்புறம் தான் அதை பண்ணி முடிக்க முடியும். அதனோட பொருளை கண்டுபிடிச்சிருந்தாலுமே அதுக்கேற்ப சத்தத்தை மனிதர்கள் கொடுத்தால்தான் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நீங்களும் இனிமே எல்லாரையும் புகழ்ந்து அவங்களோட குரலை வச்சு நம்ம போற்றுவோம் மக்களே. நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி யமல்ராஜ் அமசினை படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகள் போட்காஸ்டின் 92வது நிகழ்ச்சி. திருவாரூர் அருங்காட்சியகத்துல திருக்கை மீனோட தோடு, பெரிய கடலாமையோட ஓடு, பதம் செய்யப்பட்ட கடை குதிரையோட உடல் போன்றவற்றெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கற்பனையா ஒரு கதை தோணுச்சுங்க. அதை வச்சு கற்பனையா கதை சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டு மகிழுங்கள் மக்களே. ஒரு அழகான கடல் இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் இருட்டா இருந்துச்சான், ஏன்னா அது இரவு நேரம்.
அப்ப வந்து தவிட்டு கொக்கும் ஆந்தையும் இரை தேடிட்டு வந்துச்சான். அப்ப வந்து அந்த தவிட்டு கொக்கு அந்த ஆந்தையை பார்த்து சொன்னிச்சான், ஆந்தையே நான் கூட நீந்தான் பொறுமையா வரேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை விட பொறுமையான வேற ஆமையையும் நான் இப்ப பார்த்துட்டேன். பார்க்கவே கேவலமா இருக்கு அப்படின்னு அந்த தவிட்டு கொக்கு சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஆந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை, நம்மளுக்கும் ஒரு புகழ் கிடைச்சிட்டு அப்படின்னு அது சந்தோஷப்பட்டு, ஆமா இந்த ஆமன் ரொம்ப பொறுமையா வருதுப்பா, இதோட நான் கூட வேகமா போயிருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த தவிட்டு கொக்கு சொல்லிச்சான், ஆமா நம்ம 2 பேரும் அப்பனா இந்த ஆமைய குறை சொல்றோம், ஆனா அந்த ஆமை கண்டுக்க கூட மாட்டுதே அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஆந்தை சொன்னிச்சான், இதுக்கு காது கேட்காது போல இருக்கு அப்படின்னு அதுவும் சொல்லி அந்த ஆமைய கிண்டல் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் அதுங்க ரெண்டும் பறந்து போய் அதுங்க கூட்டுக்கு போலான்னு பார்த்தா அப்ப வந்து ஒரு 2 கடல் குதிரைகள் இருந்துச்சான். அந்த கடல் குதிரைகள் சொன்னிச்சான், சரி இவ்வளவு பேசுறீங்களே, என்ன உங்களால தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ரெண்டும் சரி நாங்க தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கடல் குதிரையை எடுத்துட்டு தூக்கிட்டு போச்சுங்களாம். அப்ப அந்த கடல் குதிரைங்க சொன்னிச்சான், வேகமா பாருங்க, என்னன்னா நிறைய கடையெல்லாம் எனக்கு சுத்தி காத்தணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆந்தையும் தவிட்டு கொக்கும் சொன்னிச்சான், இரவு நேரம்னால ஒரு சில கடைகள் தான் இருக்கும், அதுவும் பூட்டி இருக்கும், வேணா பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப வந்து பறந்துட்டு இருக்கும்போது நிறைய பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சான். அப்ப வந்து அந்த கடல் குதிரைக்கு ஒரு யோசனை, சரி நம்ம இப்ப வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்மளோட பெருமையை காட்டணும் அப்படின்னு அந்த கடல் குதிரைகளும் சொல்லிக்கிட்டு வேக அந்த கவுட்டு கொக்கோட கையையும் அதையும் கூட பார்த்துச்சுங்களா. ஆனா டைட்டா பிடிச்சிருந்துச்சுங்களா. அப்ப வந்து கடல் பக்கத்துல அதுங்களும் போய் விட போச்சான். அப்ப வந்து ஒரு கப்பல் வந்துச்சான். அந்த கப்பல் மேல அந்த 2 கடல் குதிரைகளும் அதுங்க வந்து உடலான்னு போகும்போது அப்ப அந்த 2 கடல் குதிரைகளும் முட்டிக்கிட்டு இறந்து போச்சான். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 கொக்குகளும் அந்த தவிட்டு கொக்கும் அது கூடவே இந்த ஆந்தையும் அந்த கப்பல் மூலமா அதுங்களும் வந்து இறந்து போச்சான். அந்த ஆமை மட்டும் இறக்கமா சந்தோஷமா தப்பிச்சு போச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள ஒருத்தவங்க சீண்டுனாங்கன்னா நம்ம வந்து அமைதியா இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அந்த கடல் குதிரை வந்து அவங்க 2 பேர் பிரச்சனையிலையுமே ஈடுபடலைன்னா அதுவும் உயிர் தப்பிருக்கும். மக்களே, இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையுமே குறைச்சி எடப்படக்கூடாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2 கடல் குதிரைகளுமே அந்த பிரச்சனையில யோசிக்கமா செயல்பட்டதுனாலதான் அதுங்க உயிர் பாலமா இறந்துடுச்சுங்க. அதுவே அந்த கடல் குதிரைகள் சிந்தித்து செயல்பட்டிருந்தால் தப்பித்திருக்கும். எப்பயுமே நம்ம தற்பெருமை கொள்ளக்கூடாது. அந்த 2 கடல் குதிரைகளுமே தற்பெருமை கொண்டு இருந்துச்சு. நான் வந்து ஏதாவது பண்ணி பெருமை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சிங்க. நம்மளை வந்து இன்னொருத்தவங்க புகழ்ந்து பேசினாதான் சிறப்பா இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா படிப்பேன், நான் நல்லா வரைவேன், நம்மளே புகழ்ந்து பேசிக்க முடியாது மக்களே. அதனால வந்து இன்னொருத்தவங்க நம்மளை வந்து எப்போ புகழ்ந்து பேசுறாங்களோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம். நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், யாரையுமே இழிவா பேசக்கூடாது. இந்த கதையின் மூலம் நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் சொன்ன கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இது வந்து நான் என் அனுபவத்தெல்லாம் இந்த கதைல வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. நான் கதை எழுதின மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கதை கற்பனையா யோசிச்சு எங்கேயாவது நீங்க போறீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு கதை சொல்லி நீங்களும் மனத்தை பிடிச்சி போட்காஸ்ட் எனக்கு அனுப்புங்க மக்களே. நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி யமல்தா தமசினை படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகள் போட்காஸ்டின் தேன்மிட்டாய் 92வது நிகழ்ச்சி. திருவாரூர் அருங்காட்சியகத்துல திருக்கை மீன் தோல் இருந்துச்சு மக்களே. அதை பார்த்தோன்னே நினப்புக்கு வந்தது மீன். மீன்னா எப்படி இருக்கும்? சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். திமிங்கலம் போன்றவைதான் மீனோட வகைகள். அதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு கற்பனையாக ஒரு மீன்களை வச்சு கதை சொல்லணும்னு தோணுச்சு மக்களே. அதனால் நான் வந்து என் கற்பனையை பயன்படுத்தி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் கேட்டு மகிழுங்க மக்களே. ஒரு அழகான ஆழமான சமுத்திரம், ஆனால் அதில் ஒரு சில ஆபத்துகள்லாம் இருக்கு. அங்கே வந்து நிறைய குட்டி மீன்களும் வாழ்ந்துச்சுங்க. அந்த குட்டி மீன்களோட அதிகமான அளவில் பெரிய மீன்கள், நண்டுகள்,
கடல் குதிரை, ஆக்டோபஸ், நீலத்திமிலங்கன்னு பெரிய மீன்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதுங்கெல்லாம் சின்ன சின்ன குட்டியான மீன்களை ஒதுக்கி வச்சுச்சிங்க. ஏன்னா அந்த சமுத்திரம் கொஞ்சம் ஆபத்தானது, அதுல அந்த குட்டிங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுச்சிங்க. அதுங்க எங்கேயாவது இறை தேடி சென்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த குட்டிங்களுக்கு ஏதாவது ஆபத்தாயிடக்கூடாது அதுங்களோட வரும்போது, அதனால அதுங்க ஒதுக்கி வைக்குங்க. அப்போ வந்து இந்த குட்டிங்களுக்கு ரொம்ப ஆசை, எல்லாரும் போறாங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மளும் விளையாண்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அதுங்க பெரிய மீன்கள்கிட்ட கேட்டுச்சிங்க. அதுக்கு சொன்னாங்க, நீங்களும் வெளிலே வரக்கூடாது, நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானோடனே நீங்களும் சந்தோஷமா வரலாம் அப்படின்னு சொன்னிச்சிங்க. நாங்களும் இப்ப வரோமே, நாங்க எந்த ஆபத்தும் இல்லைம்மா, நாங்களும் உங்களோட வருவோம் அப்படின்னு சொன்னிச்சிங்க. இல்லை இல்லை, அந்த கடல் கொஞ்சம் ஆபத்தானதுதான், நாங்க கொஞ்சம் தூரம் போவோம், நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தா இருந்துச்சுன்னா எங்களால என்ன பண்ண முடியும், அதனால நீங்களா இந்த இந்த இடத்துல நீங்க என்னன்னா நீங்க கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் விளாண்டுட்டு சந்தோஷமா இருங்களேன், வெளியே எங்கேயும் போவாதீங்க அப்படின்னு சொன்னிச்சிங்க. அதுங்களும் சொன்ன மாதிரி சரி அப்படின்னு அதுங்களும் சொல்லிட்டு அங்க விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க அந்த 5 குட்டி மீன்களும். அப்ப அதுங்களாம் சொன்னிச்சுங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் இங்கே விளையாட முடியும், அவங்கெல்லாம் சந்தோஷமா இங்கே சுற்றி பார்க்க போகிறாங்க, அவங்கெல்லாம் தினமும் சுற்றுலாவுக்கு போகிறாங்க, நம்ம மட்டும் இதே இடத்துல உட்காந்து விளாண்டுட்டே இருக்கோமே அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ அந்த அல்ல டக்லூன்னு ஒரு மீன் சொன்னிச்சு, ஏன் நம்ம மட்டும் விளாண்டுட்டு இருக்கணும், நம்மளும் இங்கே சுற்றி பார்க்க போகலாம்ல, நம்ம 5 பேர் இருக்கோம்ல, வாங்க நம்மளும் ஒரு நண்பர்களா சேர்ந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ஒரு மீன் சொன்னிச்சு, சரிப்பா நம்ம எல்லாரும் போகலாம், ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக தான் இருக்கும், அவங்க யாராவது வராங்களான்னு பாரு அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு டக்லுவும் பார்த்துச்சு, யாரும் வரல, அவ்வளோதான், எஸ்கேப் ஆகி போயிடும் தான் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு மீதி உள்ள 3 மீன்கள் சொன்னிச்சு, வேணாம், பெரியவங்க சொன்னாங்கல்ல, ஆபத்தான கடல் பகுதி இது, சமுத்திரம்னு சொன்னாங்க அங்கல்ல, நாம ஏன் போகணும், நம்ம இங்கே இருந்து விளையாடலாம், நம்மளும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா ஆகணுன்னே நம்மளும் சந்தோஷமா அவங்களோட போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிச்சிங்க. ஆனா அந்த 2 மீன்களும் சொன்னிச்சு, இல்லை இல்லை, நம்ம எந்த ஆபத்தா இருந்தாலுமே நாம அதை பார்த்துக்கலாம், வா கொஞ்சம் தூரம் தான் போகலாம், ரொம்ப தூரம்லாம் போக வேணாம், நம்ம போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. சரி நீ இவ்வளவு சொல்றீல, வாப்பா அப்படின்னு இன்னொரு மீன் சொன்னிச்சு. சரி நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் நீந்தி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்ப கடல்ல போனோடனே ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அதிக தூரம் போயிருந்தாங்க. வேகமா போயிட்டு அவங்க பேசிட்டே போனதுனால அவங்க அதிக தூரம் போனது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களும் போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சரி நம்ம எந்த இடத்துக்கு வந்தோமே நம்மளுக்கு தெரியலையே, இங்க என்ன ரொம்ப பெரிய பெரிய நீலத்திமிங்கலங்கள்லாம் இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த மீன் சொன்னிச்சு, நான் அப்பவே சொன்னேன்ல வேண்டான்னு, இப்போ எப்படி இங்கேருந்து வர்றது, நம்ம இடமும் நம்மளுக்கு தெரியல, நம்ம எந்த இடத்துக்கு வந்தோம் அதெல்லாம் தெரியல, நம்ம பேசிட்டே வந்தனால மறந்துட்டோம் வழியையும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப வந்து என்ன பண்றது, ஒண்ணுமே தெரியலையே, அதுங்களும் நிறைய வழியை சுத்தி சுத்தி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து இந்த பெரிய மீன்கள் வர வழியை பார்த்துட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா குட்டி மீன்களும் பெரிய மீன்கள்கிட்ட போய் உதவி கேட்டுச்சுங்க. பெரிய மீன்களும் சொன்னிச்சுங்க, நாங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இங்கெல்லாம் பெரிய திமிங்கல் எல்லாம் இருக்கும், நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், இனிமே யாரும் வெளியே வராதீங்க, நீங்களும் கொஞ்சம் அப்படி வரணும்னு இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் பெரியவங்களானோடனே நீங்களும் எங்களோட சந்தோஷமா விளாடலாம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி மீன்களும் சந்தோஷமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் அதுங்களோட வீட்டுக்கு போனுச்சுங்க. அப்ப அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்மளும் அவங்களோட நம்ம இடத்துக்கு போயாச்சு அப்படின்னு அதுங்க சந்தோஷப்பட்டுச்சுங்க. அதுங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய மீன்களா ஆன பிறகு அதுங்களும் சந்தோஷமா போய்
விளையாண்டுச்சுங்க. காலம் தெரியாமல் காலை விடாதே என்பது பழமொழி. சின்ன மீன்கள் தங்களுக்கெல்லாம் நீந்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீந்திட்டு போயிடுச்சுங்க. அதுங்க பேசிட்டே போனால ஆழம் கடந்து போயிடுச்சுங்க. அப்ப அதுங்களோட பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சுங்க. அப்ப அந்த சின்ன மீன்கள் போறத பார்த்துருச்சுங்க. அதனால அதுங்களை காப்பாத்துச்சுங்க. இல்லைன்னா அதுங்களை பெரிய திமிங்கலம் போன்ற விலங்குகள்லாம் சாப்பிட்டுருக்கோம். அதனாலதான் நம்ம எந்த செயலை பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு பண்ணணும். நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது, எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். லீவு விட்டாச்சு, ஜாலி ஆயாச்சு, தகடு தத்தா தாளம் போடத்தா, திங்கு திக்கா ஆட்டம் ஆடத்தா. அட உண்மையிலே ஜாலி தான். ஏனா பள்ளிக்கூடம் போக வேண்டாம், புத்தக பைய சுமக்க வேண்டாம், தூக்கமய கத்துல யூனிபார மாட்ட வேண்டாம். லீவு விட்டாச்சு, ஜாலி ஆயாச்சு, தகடு தத்தா தாளம் போடத்தா, திங்கு திக்கா ஆட்டம் ஆடத்தா. அது சரி, அப்புறம் தூங்கி எழுந்திருப்பியா? காலையில எழுந்ததும் வெளியில விளையாடுவேன், மதியானதும் வீட்டுக்குள்ள விளையாடுவேன், மாலையானதும் நினைச்சாலே எனக்கு ஜாலி தான். என்ன மக்களே, எனது சொந்த படிப்புகளான இந்த கதைகள்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம வனத்து பூச்சி போட்காஸ்ட் 92வது தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில நான் சொன்ன 4 கதைகளுக்குமே நானே தொகுத்து கூறியிருக்கேன். இதுதான் முதல் முறை மக்களே. நான் பண்ண மாதிரி நீங்களும் செய்யலாம் மக்களே. அதுக்கு நீங்க எப்படி பண்ணது கேக்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல பெட்டியில உள்ள அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். திருமதி இணைய படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் விளங்கும் வனத்து பூச்சிகள் போட்காஸ்டின் 92வது தேன்மிட்டாய் நிகழ்ச்சி இதோடு நிறைவு அடைகிறது. இதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில உங்களை நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் யோகா ஸ்ரீ மயிலாடுதுறையில் இருந்து.